வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். செட்டிநாடு வந்திருக்கேங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஊருங்க இந்த ஊர். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள், பெரிய பெரிய வீடு. ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து கோயில், குளம், பெரிய மரம், அமைதியாக இருக்குது. இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டுலாம் வந்திருக்கோம். இது ரொம்ப லைட் பண்ணுவாங்க, எங்கள் மெஸ்ஸில் ரொம்ப லைட் பண்ணுவாங்க. எல்லாருமே இது வைக்கலான்னு தான் கேட்பாங்க எந்த டைம் வந்தாலுமே. அதுமாரி அது இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம வீட்டில் நார்மலாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிடும்போது ஒருத்தர் ஒரு முறையாக பண்ணுவாங்கல்ல. கொஞ்சம் காரம் தூக்கலாக போடுவாங்க, இல்லை வெறும் மிளகு போட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இந்த பெப்பர் சிக்கனுக்கு ஒரு பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மிளகு பொடி சீரகம் தான் மெயின் சரி, பெப்பர் சிக்கனுக்கு. இப்போ அதான் போடுறோம். தேவையான அளவு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி போட்டுக்கலாம். அப்படி சரி, ஓகே. போட்டு நல்லா கிண்டி விட்டு சிம்மிலேயே வச்சு வேக விடணும். இப்போ இந்த பொடி இது ஃபைனல் முக்கியமான பொடி. சரி, ஓகே. வாசனையும் சூப்பராக வருது. இன்னைக்கு ஒரு சரியான காரசாரமான ஒரு சிக்கன் பெப்பர் சிக்கன் சாப்பிட போகிறோம். ரசத்துக்கு நல்லா இருக்கும், இது தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த மசாலையை போட்டே சாப்பிட்ருவோம். அப்படியா? அந்த சைடில் இருக்க மசாலா வச்சு அதுதான் ரொம்ப விரும்புவாங்க எல்லாரும். ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் அழகாக சொல்கிறாங்க. திருமதி வசந்தி அவங்க தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து காரைக்குடியில் பண்ணுற, அதாவது செட்டிநாடில் பண்ணுற இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்ணு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணு சொல்லி தரப்போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க மெஸ்ஸில் இந்த பெப்பர் சிக்கன் நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அந்த சின்ன வெங்காயம் அப்படி கடிக்கும் போது அந்த காரம், அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த இனிப்பும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சார். சூப்பர். வீட்டில் அம்மா கையில் சாப்பிட்டோம் ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு சீரியஸாகவே. அதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அந்த ஒரு இது இல்லை, வீட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்க அதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பர். லாஸ்ட் டைம் வந்து அந்த வெந்தய குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற அந்த வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. அதுவும் பர்டிகுலராக மெஸ்ஸில் வீட்டில் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதோட ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து செட்டிநாடு பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அது என்ன செட்டிநாடு பெப்பர் சிக்கன்? அது நாங்கள் சில பொடிகள்லாம் அதில் சேர்ப்போம். சரி. நிறைய ஐட்டம்ஸ் இதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ஸ்லோவாக பண்ணி அதுமாரி ஒரு நல்லா இருக்கும். அந்த பொடிகள் என்னன்னு சொல்லுங்களேன். பொடி வந்து இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, மிளகு சீரகம். மிளகு வந்து ஒரு 10 கிராம்னா 5 கிராம் வந்து சீரகம். அது ரெண்டே ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு தனியாக ஒரு 100 கிராம், கொஞ்சம் போல் 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, மிளகாய் சும்மா ஒரு 10 மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு அதை இதில் வெறும் சட்டியில் வறுத்து எடுத்து ஒரு கொஞ்சம் பொடி பண்ணிக்கிறோம். அதையும் தனியாக. சரி, ஓகே. அப்போ இந்த ரெசிபியில் வந்து நீங்கள் அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் அப்படிலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதுக்கு இல்லை இல்லையா? இதுதான். அது என்ன இவ்வளோ காஞ்ச மிளகா வச்சுருக்கீங்க? கொண்டு வந்திருக்கேன், தேவையான அளவு போட்டுக்குவோம். இதில் வந்து பொடி இதில் உள்ள இந்த மிளகாய் சாப்பிடுவாங்க நிறைய பேர். அப்படி ஒரு ஃபேவரட். ஓகே. இந்த மிளகாய் இங்கே நாங்கள் வைக்கனா கூட பாத்திரத்துக்கு கேட்பாங்க, அந்த மிளகாய் மசாலையோடு அதை தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால வந்து இங்கே மிளகாய் கொஞ்சம் கூட வச்சு நார்மலாக வந்து இந்த ஈரோடு அந்த செல்ல போனா பேருக்கு போடுவாங்க சார். இதில் வந்து வெறும் காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், கொஞ்சம் போல் தனியாகவும் 2 சீரகம், சோம்பு சும்மா வெறும் சட்டியில் வறுத்துட்டு கொஞ்சம் வச்சுக்கிறது. இஞ்சி பேஸ்ட்டு வச்சுக்கணும், அவ்வளோதான் இதுக்கு. ஓகே. நார்மலாக என்ன பண்ணால் இந்த ஈரோடு சைடில் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிக்கனுக்கு வந்து காஞ்ச மிளகாய் நிறைய போடுவாங்க. நான் அப்படி தான் பண்ண போகிறீங்களா நினச்சிட்டானே. இப்போது இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பார்த்துடலாம். சிக்கன் 1 கிலோ, சோம்பு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி ஒரு 3 கொஞ்சம் சின்னதாக ஸ்மால் சைஸில், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு மல்லித்தலை, காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன், 20 கிராம் மிளகு, 10 கிராம் சீரகம், தனியாக ஒரு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி லைட்டாக, பட்டை இலை மத்திரம் லைட்டாக, நல்லெண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து வெறும் சட்டியில் எண்ணெய் விடாமல் வரமிளகாயும் தனியாகவும் வறுக்கணும். சரி. இந்த நீட்டு மிளகாவா குண்டு மிளகாவா? குண்டு மிளகா. ஓகே. குண்டு மிளகா தான் வறுக்கணும். சரி. அப்புறம் தனியாக கொஞ்சம் போடணும், ஒரு கைப்பிடி அளவு போடணும். சரி, ஓகே. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சரி, ஓகே. லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறோம். ஓகே. போட்டு வெறும் சட்டியில்
வறுத்துறணும். சரி ஓகே. ஸோ இதுதான் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பொடி மசாலாக்கு ஸ்பைசஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? வறுத்து எடுத்து ஆற வச்சிடணும். இப்போது முழுதனியா, காஞ்ச மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் வந்து வறுத்தாச்சு. அரைக்கிற பக்குவம் எப்படி? ரொம்ப நெய்ஸாகவும் இருக்கக்கூடாது, குறன்னு இருக்கக்கூடாது, ஓரளவு இருக்கணும், மீடியமாக இருக்கணும். இப்படி மிளகா விதையெல்லாம் தெரியக்கூடாது. சரி ஓகே. மீடியமாக ஓரளவு பக்குவமாக வரைக்கணும். ஒரு 80லேருந்து 90% 90% கண்டிப்பாக அரைக்கணும். அரைச்சிருக்கணும். 10% கொஞ்சம் குறன்னு இருக்கணும். சரி ஓகே. இது அரைக்க கொடுத்துலாமா? சரி ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? நல்லெண்ணெய் விட போகிறோம். சரி ஓகே. இந்தாங்க. ஆனால் நல்லெண்ணெயில் விட்டால் ரொம்ப நல்லது தான். அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியா? ஆமாம். ஓகே. அந்த காலத்துலலாம் அந்த நல்லெண்ணெய் தான் ஃபீராகவே அவங்க யூஸ் பண்ணதே. ஓகே. இப்போ எல்லாமே அது மாறிடுச்சு, டோட்டலாக மாறிடுச்சு. ஃபீர் நல்லெண்ணெய் வந்து எப்போதுமே நம்ம பண்ணோம்னா ரொம்ப அது உடம்புக்கு நல்லது, எந்த ஒரு கெடுதியும் வராது, கொலஸ்ட்ரால் அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம். டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அது பர்டிகுலராக நம்ம பெப்பர் சிக்கன் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது நாங்கள் பண்ணி பார்க்குறது, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ சமைக்கிறதுக்கு தேவையானது காடையாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தேவையான நல்ல எண்ணெய் ஊற்றுறோம், நல்லெண்ணெய். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? சோம்பு போடுறோம். சரி ஓகே. இந்தாங்க சோம்பு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு லைட்டாக அந்த இலை. ஓகே. அதாவது பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை. ஓகே. நம்ம ஊர் சைடுலாம் பட்டை இலை. பட்டை இலையா? ஒரு ஊருக்கு ஒன்று சொல்கிறாங்க, பட்டை இலைன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த முந்திரி பருப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள்? முந்திரி பருப்பு தான் சொல்லுவோம். திருநெல்வேலி போனால் முந்திரி பருப்புன்னு சொன்னால் அண்டி பருப்பு சொல்லுவாங்க. அண்டி பருப்பா? ஒரு ஊருக்கு ஒன்று சொல்லிப்பாங்க. பட்டை இலை போட்டிருக்கேன் சும்மா லைட்டாக. அதுக்கப்புறம் வரமிளகா. இந்த மிளகாய் வந்து விதையை எடுத்து போடணுமா இல்லை அப்படியே? விதையோட போட்டால் தான் டேஸ்ட்டு சார். ஓகே. காரத்தில் அது இந்த மிளகா தான் போடணும், குண்டு மிளகா தான் நல்லா இருக்கும். சரி ஓகே. தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ, காரம் வேணா வச்சுக்கலாம், இல்லை குறைச்சினா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்படி. சரி ஓகே. இந்த மிளகா வந்து வறுத்து அந்த எண்ணெயில் இது பண்ணுறப்ப அந்த சிக்கனில் சேர்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதனால காஞ்ச மிளகா கொஞ்சம் கூடவே போட்டிருக்கோம், அந்த வறுக்கிறதுலையும் போடுறோம். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம். இந்தாங்க. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நல்லா வெந்து நிறைய வெங்காயம் போடுறீங்களா? ஓகே. கொஞ்சம் கணிசமாக வேணுன்னா கொஞ்சம் வெங்காயம்லாம் நிறைய போடுவாங்க. 1 கிலோ வச்சு ஒரு 10 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் வெங்காயம். சரி ஓகே. கருவேப்பிலை போடணும். இந்த கருவேப்பிலாம் கொஞ்சம் அப்படி தூக்கலாக போட்டு சாப்பிட்டா அது ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை எப்பவுமே விட மாட்டேன். அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக போடுறதா இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் தான் நிறைவான ஒரு சமையலாக இருக்கும். நான் வீட்டில் இந்த கிள்ளி போட்டு சாம்பார் பண்ணும்போது, கிள்ளி போட்டு சாம்பார் சாப்பிட்ருக்கீங்களா? கிள்ளி போட்டு சாம்பார் எப்படி சார்? அதாவது பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளிலாம் சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ரொம்ப கம்மியாக. இட்லிக்கு மதியம் சாப்பாடு நல்லாயிருக்கும். மதியம் சாப்பிட்னா அந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இந்த குழம்பு தூள் அதிகமாக போட மாட்டோம். நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்டால் சாம்பார் சொல்லுவாங்க. அதாவது கிள்ளி போட்டோன்னா மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் செய்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்போ இந்த வெங்காயம் வதங்குதுல, வதங்குச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இனி இஞ்சி பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு யூஸ் பண்ணுறோம் இந்த ரெசிபிக்கு? அதாவது சில பேர் சொல்லுவாங்க பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இஞ்சி கூட இருக்கணும், பூண்டு குறைச்சிருக்கணும். எதுக்காகனா இந்த பிரியாணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும். ஆமாம். அந்த பூண்டோட வாசனை அதிகமாக இருக்கணும், அந்த காரத்தோட தன்மை வந்து இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால கேட்டுட்டேன். இது சமையல் ரூமுக்கு போனால் சமைக்கிறது இன்னைக்கு என்னென்னு முடிவு எடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு என்ன பிளான் பண்ண மாட்டேன். அந்த கேரக்டர் எப்படின்னா அப்படிதான் போனால் அங்கே என்ன இருக்கோ டக்குன்னு நறுக்கி கிச்சனில் போய் சமைக்கணும்னு போவேன், அடுத்தாப்புல டக்குன்னு மாறிடுவேன். மாற்றி என்ன வருதோ தோணுதோ அதை செஞ்சிருவேன். அப்படி. அதாவது என்ன மாதிரி? ஆமாம். அதாவது கிச்சனில் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு லஞ்சுக்கு வந்து லேட் ஆனோன்னு வெண்டைக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, ஓகே இது வச்சு ஒரு டிஷ்ஷு டப்புன்னு முடி அப்படி தான் பண்ணுவேன் டக்குன்னு. அதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சார் போடுவேன். சரி ஓகே. பூண்டு இஞ்சி போட்டாச்சு. இப்போ தக்காளி போடுறோம் தேவையான அளவு. சரி ஓகே. மேக்ஸிமம் இந்த 1 கிலோவுக்கு 3 தக்காளி போதும். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் என்ன ஆகும்? அது புளிப்பு இதுவாகும். ஓகே. இதுக்கு ரொம்ப வந்து இதுக்கு வெங்காயம் தான், இதுக்கு கொஞ்சம் வரமிளகாய், வெங்காயம், மிளகு, சீரகம் தான் மெயின் இதுக்கு. ஓகே. சப்பாத்திக்கு வந்து திடீர்னு என்ன பண்ணுவோம்னா கேரட்டு பீன்ஸ் போட்டு எப்பவும் டெய்லி வைக்கிறோம், இன்றைக்கி வேறு மாதிரி மாற்றி வைப்போம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தக்காளி நிறைய இருந்தால் தக்காளி பெரிய வெங்காயம் நறுக்கி தக்காளி குருமா மாதிரி வச்சுருது. அது தக்காளி மெத்தடில். ஓகே. இந்த குழம்பு மெத்தடில் வரமிளகா, சோம்பு, கசகசா, தேங்காய் எல்லாம் வதக்கிட்டு சின்ன பெரிய வெங்காயம் நீள நிலமாக நறுக்கி நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் நிறைய தக்காளி போட்டு வதக்கி
இதெல்லாம் நல்லா அரைச்சி மசாலையும் அதில் போட்டு கிண்டி அது ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குமா? சரி ஓகே, அடுத்த வாட்டி பண்ணிடலாம். நல்லாயிருக்கும் சார் அது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் சிக்கன் போடணும். சிக்கனில் வந்து தோல் எடுத்துட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவிடுறது. அதாவது அந்த சிக்கனோட அந்த அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே சிக்கனுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவணும். சரி ஓகே. நாங்கள் ஃபிக்ஸுக்கு மீன் வாங்கினாலுமே அதே தான். சரி ஓகே. அந்த இதில் வந்து சிம்மிலே வச்சு வேக விட வேண்டியது, தண்ணியே ஊற்றக்கூடாது. அப்படியா? தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது அதாவது மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனில் வந்து அந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் வதங்க விட்டு உப்பு போடணும். ஓகே. ஏன் உப்பு போட்டுடலாமா? உப்பு கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டால் சீக்கிரம் வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதனால ஆனால் சிக்கனில் வந்து நீங்கள் உப்புலாம் போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது ஸ்டார்டிங்கு. அது பர்டிகுலராக இந்த மார்பு பகுதி இருக்குல்ல, பிரஸ்ட்டு வந்து நம்ம ஓவராக குக் பண்ணும்போது என்ன வேணா அந்த மார்பு பகுதி வந்து குக் பண்ண ட்ரை ஆகும், ஹார்ட் ஆகிடும். தொட பகுதி நல்லா வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் விங்ஸு, அதாவது இந்த ரெக்கை சொல்லுவாங்கல்ல, அந்த ரெக்கையில் நம்ம என்ன தான் மசாலா போட்டாலும் அல்டி விட இருக்கும். ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும், மசாலா போட்டு வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இப்போ உப்பு போடலாமா? விஷயங்கள் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க. ஒரு இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கலாம், என்கிட்ட ஒரு விஷயம், எல்லார்ட்டும் ஒரு விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர். ஓகே. இப்போ இந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா வந்துச்சு இங்கே. இது எப்போ போட போகிறோம்? இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு தான் போடணும். அந்த சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்? ஒரு அரை பக்குவத்துக்கு வேகணும். அரை பக்கத்துக்கு வெந்த பிறகு தான் இது போடுறோம். சரி ஓகே. இதில் இப்போ வந்து மிளகு சீரகம் வச்சுருக்கோம்ல, அது போடணும். இந்த பவுடர் கடைசியாக யூஸ் பண்ணணுமா? ஆமாம் ஆமாம். ஓ, நார்மலாக வந்து இந்த பெப்பர் சிக்கன்லாம் இந்த வெறும் மிளகு தூள் போட்டு குக் பண்ணும்போது என்னன்னா அந்த காரத்தை தரணும், கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வரும் சொல்லுவேன் நானே. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்டே போட்டு குக் பண்ணுறோமா? ஆமாம் ஆமாம். மிளகு சீரகம் பொடி, அதாவது 2 மடங்கு மிளகுனா 1 மடங்கு சீரகம். சரி ஓகே. இது மிளகு சீரகம் வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படியே? சரி ஓகே. இதுக்கு மிளகு பொடி சீரகம் தான் மெயின். சரி ஓகே. பெப்பர் சிக்கனுக்கு இப்போ அதான் போடுறோம். தேவையான அளவு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி போட்டுக்கலாம். பொடி சரி ஓகே. போட்டு நல்லா கிண்டி விட்டு சிம்மிலேயே வச்சு வேக விடணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆமாம். ஆனால் அதை செய்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் இல்லை? கரெக்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் நாங்கள்லாம் எதுவுமே கற்றுக்கல. யாருங்க? நீங்களே? நாங்கள் ஓன் தான் எல்லாமே. இது வந்து வதங்க நல்லா அந்த மெரூன் கலராக வரணும். சிம்மில் வச்சு வேக வச்சு. ஓகே. நல்லா மிளகும் சீரகம் போட்டுருக்கோம். ஆமாம். சூப்பர். அது சேர்ந்து இப்படி வெந்து சிம்மிலேயே வேகணும். கலர் மாறுது, மாறுது, வாசனையும் சூப்பராக வருது. ஆமாம் சார். இன்னைக்கு ஒரு வெட்டு, இன்னைக்கு ஒரு சரியான காரசாரமான ஒரு சிக்கன் பெப்பர் சிக்கன் சாப்பிட போகிறோம். அது செட்டிநாடு ஸ்டைலில். சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெகுலராக நம்ம வீட்டில் செய்வோம். சண்டே ஆயிடுச்சுன்னா செய்வோம். ஒருத்தரும் ஒரு முறையில் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னீங்களே இந்த ரெசிபிக்கு வந்து இந்த பவுடர் ரொம்ப முக்கியம் சொன்னீங்க. இந்த வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர், இந்த மாதிரி பவுடர் வந்து நிறைய பேர் வீட்டில் வறுத்துலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? இது சேர்க்கவே மாட்டாங்க. வெறும் மிளகு, சோம்பு பவுடரு, சீரகம் பவுடரு போட்டு முடிச்சிருவாங்க. கரம் மசாலா போடுவாங்க. நம்ம இது கரம் மசாலையே சேர்க்க மாட்டோம். தேவையில்லை. ஆனால் செட்டிநாடு சைடில் இந்த கிராம்பு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏலக்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? அது நிறைய வாசனையாக இருக்கறனால பிள்ளைங்களுக்கு கொடுத்து அது ஒத்துக்காதுங்கிறது. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஏலக்காய்லாம் ஸ்டார்டிங் கொடுக்கூடாது சொல்லிட்டு. சரி ஓகே ஓகே. அது அப்படியே அவாய்ட் பண்ணதுனால ரொம்ப நாங்கள் சேர்க்கறதில்ல சமையல். ஓகே. அதாவது அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பழக்க வழக்கங்கள் கற்றுறது இல்லாமல் நம்ம சமையல்லையும் வந்து என்ன மாதிரிலாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சூப்பர். அந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுல? ஆமாம். ஓகே. அதாவது ஒரு 60% அளவுக்கு ரெடியாக இருக்குது. ஆமாம், அரை பக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போது இந்த பொடி இது ஃபைனல் முக்கியமான பொடி. சரி ஓகே. தேவையானது, ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு போடணும். சரி ஓகே ஓகே. அவ்வளோதான். அடடா, போடும்போது நல்லா வாசனையாக இருக்கு. நல்லா இருக்கும் சார். சரி ஓகே. என்ன இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சார். இந்த பெப்பர் சிக்கனு சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? ரசத்துக்கு நல்லா இருக்கும். இது தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். லைட்டாக அந்த மாரி மேக்ஸிமம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த மசாலை போட்டே சாப்பிட்ருவோம். அப்படி அப்படியா? அந்த சைடில் இருக்க மசாலா வச்சு அதுதான் ரொம்ப விரும்புவாங்க எல்லாரும். முடி. சரி ஓகே. ஆனால் ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் இது. ஓகே.
கொத்தமல்லி கருவேப்பிலை எடுங்க சார். ஓகே. இந்த கொத்தமல்லியை என்ன பண்ணுறேன்னா இப்படி கையில் அப்படி பிச்சு அப்படி போட்டால் அது ஒரு தனி இல்லை. நான் எவ்வளோ தேவைப்படுங்க? தேவையான அளவு போட்டால் போதும். சரி ஓகே. ஓகே, அதுக்கப்புறம் கிண்டி விடணும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, முக்கால் பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ இதை சிம்லே வச்சு ஓகே அப்படியே கிண்டி விட்டு இப்படியே இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிடணும். ஓகே. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. ரேலி வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கொடுங்க. நீங்கள் பொறுமையாக கொடுக்குறத பார்த்தா அவ்வளோதான் போகுது. நிறைய போடுங்களேன், அப்போ தான் சாப்பிட முடியும். நல்லா சும்மா சொன்னேன், கொஞ்சமாக கொடுங்க. அந்த சிக்கன் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா ஆசையாக இருக்குது, சாப்பிட நிறைய சாப்பிடணும் போல இருக்குது. காரம் எப்படி இருக்குன்னு தெரில. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சார். சரி ஓகே, கண்டிப்பாக வெந்திருக்கா நல்லா? சூடாக இருக்குது, அதை யோசிக்கிறேன். சூப்பர் சூப்பர். வீட்டில் அம்மா கையில் சாப்பிட்டோமோ ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு சீரியஸாகவே. அதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அந்த ஒரு இது இல்லை, வீட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்க அதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு. அந்த முழுதனியாக அந்த மசாலா வறுத்து போட்டோம் பார்த்தீங்களா, நல்ல கம நல்லா வாசனை. காரமும் வந்து எனக்கு வந்து அதிகமாக தெரில, மேபி இன்னும் 4-5 பீஸ் சாப்பிட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பெப்பர் சிக்கன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தயிர் சாதம் வெள்ளை சாதத்தோட போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் மெஸ்ஸுக்கு யாராவது வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் அட்ரஸ் கொடுக்கலாமா? நல்லா கொடுக்கலாமே. ஓகே. வீட்டு சாப்பாடு வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்க அந்த ஃபீல் தான் இருக்கணும். எங்கள் மெஸ்ஸுக்கு வந்தால் அந்த அளவுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இன்னமும் நல்லா இதை பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். see you, bye, டேக் கேர். அம்மா ஒரு மாங்காய் கொடுங்க. எவ்வளோ மாங்காய்? 20 ரூபா. நல்லா காரசாரமாக கொடுங்க. போடுங்க கொஞ்சம் காரமாக போடலாம். ஓகே.